மிளகாய் கார சட்னி செய்ய போறோம். மிளகாய் கார சட்னி செய்யறதுக்கு 20 மிளகாய் இப்படி கீறி வச்சிருக்கேன். 20 பூண்டு பல், வெங்காயம் 100 கிராம், எலுமிச்சை சைஸ் புளி, 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லிச்செடி, இவ்வளோத்தையும் வதக்கி மிக்சியில போட போறோம். மிளகாய் சட்னி செய்யறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் வதக்கணும். அப்படின்னா தான் மிளகாய் நமக்கு ரொம்ப உரப்பு இல்லாமல் இருக்கும். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு, அடுத்து மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் நல்லா வதங்கிடணும். அப்படின்னா தான் உரப்பில்லாமல் இருக்கும். நல்ல நிறம் மாறணும். நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிடும். அடுத்து புளி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுப்பேன். அதையும் கொஞ்சம் நல்லா ஓரளவு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லிச்செடி கருவேப்பிலையும் போடும். ஒரு ஃப்ளேவருக்காக மல்லிச்செடியும் கருவேப்பிலையும் போடுறோம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு எடுத்து மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி போகும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மிளகாய் சட்னியை தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி காய்ஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சமா காயம் தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கலாம். மிளகாய் கார சட்னி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க.